வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். ஒரு முழு தலைமுறையே ஒரு பெரிய திருப்புமுனையில நிக்குது. அவங்களோட எதிர்காலத்தை இது எப்படி பாதிக்க போகுதுன்னு நாம இப்ப அலசி ஆராயலாம். வாங்க இந்த ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா நாம இப்ப பேச போற பிரச்சனை முழுசையும் இதுதான் தெளிவா காட்டுது. சிம்பிளா சொல்லணும்னா உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நாம அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கறோமா இல்ல பின்தங்கிடுறோமா, அதுதான் இங்க பெரிய கேள்வி. பல வருஷமா நம்ம ஊர்ல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அதுதான் இந்த கடன் அல்லது கடமை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பெத்தவங்க கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி பசங்கள படிக்க வைப்பாங்க. பதிலுக்கு பசங்க ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கி ஒரு நல்ல ஐடி வேலைக்கு போய் அந்த கடனை தீக்கணும். இதுதான் பல வருஷமா இருந்த தமிழ் கனவு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கனவு கட்டப்பட்டதே இப்ப இல்லாத ஒரு உலகத்தோட அஸ்திவாரத்துல. ஏன்னா 2025ல அந்த பழைய உலகத்தையே ஆட்டி பார்க்குற மாதிரி 3 பெரிய அதிர்ச்சிகள் ஒரே நேரத்துல வந்து தாக்குச்சு. அதுல அதிர்ச்சி அமெரிக்கா போட்ட புது வரிகள். இதனால தமிழ்நாடோட உற்பத்தி துறை ரொம்பவே அடி வாங்குச்சு. நம்ம ஏற்றுமதியில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பாதிப்பு. சும்மா இல்ல, சுமார் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாச்சு. ரெண்டாவது ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதோட என்ட்ரியால ஐடி துறையில வேலைவாய்ப்பு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க கூட 1 லட்சத்துக்கும் மேல வேலைகளை குறைச்சாங்க. இது ஒரு பெரிய கட்டமைப்பு சரிவு. மூணாவதா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம், வேலை பார்க்கலாங்கிற கனவு அது கிட்டத்தட்ட களைஞ்சு போச்சு. குறிப்பா கனடாவுக்கு போற இந்திய மாணவர்களோட விசா நிராகரிப்பு விகிதம் 80% வரைக்கும் எகிரிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். கனடாவில் மட்டும் இல்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லா இடத்துலயும் இதே நிலைமை தான். விசா நிராகரிப்பு விகிதம் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. ஒரு காலத்துல இதுதாண்டா வழின்னு நம்பிட்டு இருந்த பாதைகள் எல்லாம் எவ்வளோ வேகமா திடீர்னு மூடப்பட்டிருக்கு பாருங்க. சரி, இந்த உலக அளவுல நடக்கிற மாற்றங்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், அவங்களோட முடிவுகளையும், எதிர்காலத்தையும் நேரடியா எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த சார்ட்டை பாருங்க. தமிழ்நாட்டுல எவ்ளோ பெரிய பந்தயம் ஸ்டெம் மேல வைக்கப்பட்டிருக்குன்னு புரியும். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ். தேசிய சராசரியை விட ரொம்ப ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட 73% மாணவர்கள் இந்த துறைகள்ல தான் படிக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஐடி வேலை சந்தைய சரிஞ்சுக்கிட்டு வர்ற இந்த நேரத்துல இவ்ளோ இன்ஜினியரிங் படிச்சு வர்ற பட்டதாரிகள்ல நிஜமாவே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிற தகுதி இருக்கு? இந்த டேட்டாவை பார்த்தா உண்மையிலேயே ஷாக்கா இருக்கு. தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் முடிக்கிற 100 பேர்ல வெறும் 27 பேர் மட்டும்தான் அவங்க படிச்ச கோர் இன்ஜினியரிங் வேலைகளுக்கு தகுதியானவங்களா இருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது 3ல் 1 பங்குக்கும் குறைவு. இது ஒரு கொடூரமான முரண்பாட்டை உருவாக்குது. அதாவது இன்னைக்கு இந்தியால படிக்காத ஒரு இளைஞரை விட படிச்ச ஒரு பட்டதாரிக்கு வேலை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு புள்ளி விவரப்படி அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, டிகிரிங்கிறது ஒரு காலத்துல கேடயம், இப்போ அதுவே ஒரு சுமையா மாற வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த நெருக்கடியை நாம ஒரு தோல்வியா பார்க்க தேவையில்ல. ஆனா இது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. நம்மளோட கடமைகளையும் பொறுப்புகளையும் மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெற்றோர்கள், இளைஞர்கள், அரசாங்கமும் எல்லாரோட தர்மமும் மாறணும். இந்த ரிப்போர்ட் ஒரு புது சமூக ஒப்பந்தத்தை முன்வைக்குது. அது என்னன்னா, பெற்றோர்கள் ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டோன்னு இல்லாம அந்த டிகிரில முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஆராயணும். இளைஞர்கள் வெறும் காலேஜ் படிப்பை மட்டும் நம்பாம தனியா ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அரசாங்கம் காலத்துக்கு ஒத்துவராத பாடத்திட்டத்தை உடனே மாத்தணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் புது புது பொறுப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த புது யதார்த்தத்தை சமாளிக்க நீங்களும் உங்க குடும்பமும் உடனடியா என்ன செய்ய முடியும்? வெறும் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, செயல்பாடு தான் முக்கியம். வாங்க, என்னென்ன ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மாணவர்களுக்கு உங்களுக்கான புது செக்லிஸ்ட் இதுதான். வெறும் டிகிரி மட்டும் பத்தாது, அது கூடலே AWS, கூகுள் கிளவுட் மாதிரி இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன் வாங்குங்க. 3வது வருஷம் வரத்துக்குள்ள உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுங்க. வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் பார்க்காம மெக்கட்ரானிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மாதிரி புது துறைகளா ஆராயுங்க. கடைசியா நான் முதல்வன் மாதிரி அரசாங்க திட்டங்களை பயன்படுத்தி உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க. அடுத்து பெற்றோர்களுக்கு நீங்க இனிமே கேட்க வேண்டிய கேள்விகள் இதெல்லாம் தான். காலேஜோட வேலைவாய்ப்பு டேட்டாவை நீங்களே சுயமா செக் பண்ணுங்க. எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடணுங்கிற எண்ணத்தை மறுபரிசீலனை செய்யுங்க. உங்க பிள்ளையோட டிகிரிக்கு மட்டும் செலவு பண்ணாம அவங்க ஏஐ மாதிரி புது டெக்னாலஜிகளை கத்துக்கிறதுக்கும் முதலீடு பண்ணுங்க. நீங்க ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா மாற வேண்டிய நேரம் இது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தலைமுறைக்கு வெற்றிக்கான வழிகாட்டியா இருந்தா பழைய மேப் இப்போ காணாம போயிடுச்சு. அந்த பாதை இப்போ இல்ல. அதனால ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது.
அந்த பழைய வரைபடம் அழிஞ்சு போச்சு. ஒரு புது வரைபடத்தை வரைய நீங்க தயாரா?